சாத்தாங்குளத்தில் திரு ஜெயராஜ் அவர்களையும் அவருடைய மகனாகிய திரு ஃபெனிக்ஸ் அவர்களையும் இன்கொயரிங்கிற பேரில் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொண்டாங்க. கொண்டுட்டு மறைக்க பார்த்தாங்க. எப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்க, கோவிடில் செத்துட்டாங்க, சில வியாதிகளில் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விடலை. நிதி கொடுத்தாங்க, மக்கள் நீதி கேட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, மக்கள் விடலை. தேங்க்ஸ் டு ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட், அவங்க வந்துட்டு மோட்டோ எடுத்து இதை இன்கொயரி பண்ணி தீரணும் அப்படின்னு சொன்ன பிறகு சிபிசிஐடி அதை கேஸை கையில் எடுத்து இன்கொயரி பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸுக்காரங்க அங்கேயும் இங்கேயும் தெரித்து ஓடினாங்க. தப்பே செய்யலையாம், ஆனால் ஓடுவாங்க. எதுக்கு ஓடினீங்க? இப்போ சிபிஐ கையில் இருக்குது, சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை, அவங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் குரல் கொடுத்துட்ருக்குறோம். அந்த காயம் இன்னும் ஆறலை, அந்த ரத்தம் இன்னும் பச்சையாகவே இருக்குது, மறக்க முடியல, அழுகையாக இருக்குது. அந்த காரியத்தை, அந்த நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு சம்பவம் நடக்குது. தென்காசி மாவட்டத்தில் வந்துட்டு திரு முத்து அப்படிங்கிற ஒரு முதியோர், 65 வயசு அவருக்கு. அவரை வனத்துறை அதிகாரிகள் வந்துட்டு இலவச மின்சாரத்தில் வந்துட்டு அவர் தோட்டத்தையோ அவர் வயலையோ சுற்றி அவர் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டார் அப்படிங்கிற ஒரே குற்றத்துக்காக, ஒரே காரணத்துக்காக ராத்திரியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த முதியோரை அடித்து கொண்டுட்டாங்க. அவருடைய உடம்புல வந்துட்டு ஒரு மகன் சொல்லியிருக்கிறார், 18 இடத்துல காயங்கள் இருந்தது அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வாங்குங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட பிளெயின் பேப்பரில் கையெழுத்தும் வாங்கியிருக்கிறாங்க, இவர் மாரடைப்புனால் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கவர்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு, உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற தைரியத்தினால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன இல்லாமல் செய்யலாம். உங்களை கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டு அடிப்பீங்க, எதுவும் சொன்னால் அடிப்பீங்க, திட்டுவீங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுவீங்க. நீங்கள் எடுத்த உடனே கெட்ட வார்த்தை தான், ஆனால் நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடித்து கொள்ளுவீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த முதியோரை அவர் ராத்திரி தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போய் வன காவலாளர்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து கொண்டு இருக்கீங்க அந்த முதியோரை. அதுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும். அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் விதவுட் எனி பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட். திரு ஜெயராஜுக்கும் அந்த ஃபெனிக்ஸ் அவர்களுடைய இழப்புக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நிதி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு வந்துட்டு நேற்று நினைக்கிறேன் அவங்களுடைய பெரிய மகளுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்குங்க, தூத்துக்குடியிலே வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க மாவட்டத்தில், ரொம்ப நன்றி. We thank you, Chief Minister. But we want justice for them. Just not compensation, but justice as well. இப்போ இந்த வாகைக்குளத்தில் இருக்க இந்த முதியோருக்கும் ஜஸ்டிஸ் வேணும், நீதி வேணும். நீங்கள் நிதி கொடுத்துருக்குறீங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் கொடுப்பேன்னு சொல்லியிருக்குங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. நீதி வேண்டும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எல்லா ஜனங்களுக்கும் தமிழ்நாட்டில் முதியோராக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்துட்டு சட்டம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும். சட்டத்தில் உள்ள அனெக்ஷர் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும். இதுதான் சட்டம், நீங்கள் யாரையும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கணும் தமிழ்நாட்டில். அப்போதான் இப்படி படுகொலைகள் நடக்காது, இப்படி டார்ச்சர் நடக்காது, கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்காது. இது ஒரு விதம். இன்னொரு காரியம் செய்யலாம். தமிழ்நாடு ஆனபிள் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் வந்து சட்டத்தை பிறப்பீங்க. ஒரு சட்டம், நல்ல சட்டம், கடுமையான சட்டம், எல்லாத்துக்குள்ள சட்டமாக இருக்கட்டும். பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கும் காமனருக்கும் எல்லாருக்கும் ஒரு சட்டம். என்ன சட்டம்னு சொன்னால், அது வனத்துறை காவலாளிகளாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் காவலாளர்களாக இருக்கட்டும், போலீஸ்காரர்கள்
ஒரு உதாரணம், இந்த உதாரணத்தை எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். போலீஸ் கஸ்டடியில் வந்துட்டு ஒரு மனிதனை நீங்கள் அடித்து துன்புறுத்தி கொன்றால், அவன் அந்த இடத்துலையோ இல்லை அவன் வெளியே வந்தோ அவனுக்கு வந்துட்டு டெஸ்ட் எடுத்துப்பா, அதில் வந்துட்டு போலீஸ் டோர்ச்சர்னால தான் செத்தான் அப்படிங்கிற ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வந்துட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணணும். இன்ஸ்பெக்டர்லேருந்து, எஸ்ஐலேருந்து, எஸ்எஸ்ஐலேருந்து, கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாரும் யாரெல்லாம் அதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணணும். டிஸ்மிஸ் விதவுட் எனி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு யாரையாவது டார்ச்சர் பண்ணி அந்த ஆள் மறிச்சான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடைக்காது. அது பிஎஃப்பாக இருக்கலாம், அது என்னவா இருக்கலாம், எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. கவர்மெண்ட்டில் கொடுக்குற எந்த ஃபெசிலிட்டிஸும் பெனிஃபிட்ஸும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை நீங்கள் பிறப்பீங்க. அப்போதான் இந்த டார்ச்சர்ஸ், இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் வில் கம் டு அன் எண்ட். இப்போ திரு முத்து அவர்களுக்கு நீதி வேண்டும். என்ன தப்பு செஞ்சிட்டாரு? நீங்கள் கொடுத்த மின்சாரம், இலவச மின்சாரத்தில் வந்துட்டு அவருடைய தோட்டத்தையோ அவருடைய வயலையோ சுற்றி அவர் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் போட்டார். ஏன், எதுக்காக போடுவாங்க? ஒரு காற்று பன்றி வரலாம், நாய்கள் வரலாம், சில மிருகங்கள் வரலாம், பாம்பு வரலாம், முயல் வரலாம், எலி வரலாம், எல்லாத்தையும் அந்த தன்னுடைய உற்பத்தியை அவர் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்துட்டு அந்த மின்சார வேலியை போட்டிருக்கார். மனுஷனை கொல்லதுக்கு இல்லை, ஒரு மனுஷன் கூட சாகலாம், அதில் அது தவறாகவே இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? இன்கொயரி பண்ணலாம். காலையில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ராத்திரியே கூட்டிகிட்டு போனீங்கன்னு வைங்களா, அவங்க குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கூட்டிகிட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். அவர் ஃபைன் கட்டட்டுமே. இப்போ நான் சொல்கிறேங்க, அந்த குடும்பத்தில் அந்த மகன் வந்துட்டு சொல்கிறாரு, உங்களுடைய மின்சார அந்த வேலி போட்டோம்லையே அந்த வேலியை நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய தகப்பனாரை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? இவங்களாம் டிஸ்மிஸ் பண்ணணும் விதவுட் எனி பெனிஃபிட்ஸ். விதவுட் எனி பெனிஃபிட்ஸ். எங்களுக்கு வேண்டியது நீதி, எங்களுக்கு வேண்டியது நீதி. இந்த கேஸ்லையும் கூட ஹைகோர்ட் வந்துட்டு சுவோ மோட்டோ எடுக்கணும். இன்கொயரிக்கு வந்துட்டு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கணும். அந்த கல்பிரேட்ஸ் மஸ்ட் பி பனிஷ்ட். இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு இம்யூனிட்டி கொடுக்குறது பார்த்தீங்களா, பனிஷபிள் கிடையாது, அவங்க என்ன செய்யலாம், அதனால தான் இவங்க எப்படி செய்கிறாங்க. அதுக்கு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் கவர்மெண்ட் கோர்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகணும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இன்வால்வ் ஆகணும். அப்போ தான் இவங்க இப்படி தவறுகளை செய்ய மாட்டாங்க. திருப்பி இவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் விதவுட் எனி பெனிஃபிட்ஸ். இவங்களுக்கு நிதி கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்க, அது நிதி. எங்களுக்கு நியாயம் வேண்டும். திரு முத்து அவர்களுக்கு நியாயம் வேண்டும், அவங்க குடும்பத்துக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். இதுக்கு பிறகும் யாரும் அப்படி சாகக்கூடாது. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தயவு செய்து அவங்களுக்கு நீதி கொடுங்க. நிதி மட்டும் கொடுத்து அவங்கள அமர்த்த பார்க்காதீங்க. நீதி கொடுங்க, நீதி வேண்டும். நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு மனுஷன் அடிச்சு கொள்றான்னா அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய மிருகத்தனம் உள்ள மனுஷனாக இருப்பான். அதனால் இப்படி ஒரு சட்டத்தை பிறப்பீங்க. You are dismissed without any benefits from the government. We need justice for Sathamkulam victims like Mr. Jayaraj, Mr. Phoenix, and also for Mr. Muthu. எங்களுக்கு நீதி வேண்டும். நீங்கள் நீதி வழங்குவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நீதியை நீங்கள் கொடுக்கவே வேண்டும். ஹைகோர்ட்டுகளும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்களும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்களும் இதுக்காக போராடுங்க. இந்த கேஸையும் நீங்கள் இன்கொயரி பண்ணதுக்கு நீங்கள் ஒரு உத்தரவு பிறப்பீங்க. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நன்றி.